வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ்டுடே யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பாலிண்ட்ரோம் சி ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஸோ பாலிண்ட்ரோம்ன்றது ரெண்டு விதம் இருக்கு, நம்பர் அண்ட் வேர்டு. நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம ஒரு நம்பரை எடுத்த நம்பரை நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது அதே நம்பர் நம்மளுக்கு ரிசல்ட்டா கிடைச்சுன்னா அந்த நம்பர் தான் பாலிண்ட்ரோம். அதே மாதிரி ஒரு வேர்டு எடுத்து அந்த வேர்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சேம் வேர்ட் கிடைச்சுன்னா அதான் பாலிண்ட்ரோம். இந்த ரிவர்ஸ்ன்றது எப்படி ஒரு நம்பர்லயும் வேர்ட்லயும் நடக்குது அப்படின்னா, இப்போ 1 to 1 அப்படின்றது ஒரு ஹோல் நம்பர். இந்த ஹோல் நம்பர்ல எத்தனை டிஜிட் இருக்குன்னா 3 டிஜிட் இருக்கு. என்னுடைய ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன 1, செகண்ட் டிஜிட் 2, லாஸ்ட் டிஜிட் என்ன 1. ஓகே, ரிவர்ஸ் பண்ணும்போது அப்படியே லாஸ்ட்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபில் பண்ணிட்டே வரும். லாஸ்ட் 1ன்றது ஃபர்ஸ்டா மாறும், அண்ட் செகண்ட் செகண்டா போகுது, அண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாஸ்டா போகுது. இப்படி வரக்கூடிய அந்த ரிவர்ஸ் பண்ண ரிசல்ட் பார்த்தோம்னா சேம் 1 to 1 தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் பாலிண்ட்ரோம் நம்பர். ஓகே, இதே வேர்டு எடுத்துட்டோம்னா அம்மா அப்படின்ற ஒரு வேர்டு. இந்த வேர்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எத்தனை அப்படின்னா, அதாவது லெட்டர்ஸ் எத்தனை அப்படின்னா 4 லெட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, செகண்ட் லெட்டர் எம், அண்ட் தேர்ட் லெட்டர் எம், அண்ட் லாஸ்ட் ஃபோர்த் லெட்டர் ஏ. இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணும்போது லாஸ்ட்ல இருந்து அப்படியே ஃபில் பண்ணிட்டே வரும். இப்ப லாஸ்ட் போயிட்டு ஃபர்ஸ்டா மாறும், அப்ப ஏன்றது ஏ மாறும், அண்ட் தேர்டா இருக்கக்கூடியது செகண்டா போகும், அண்ட் செகண்டா இருக்கிறது தேர்டா போகும், அண்ட் ஃபர்ஸ்டா இருக்கிறது ஃபோர்த்தா போகும். ஓகே, அப்ப நம்மளுக்கு சேம் அதே வேர்டு தான் கிடைச்சிருக்கு. அப்போ அம்மான்ற வேர்டு ஒரு பாலிண்ட்ரோம் வேர்டு. ஓகே, இதேதான் நம்மளுக்கு அது சேம் ரிசல்ட் கிடைச்சிச்சு ரிவர்ஸ் பண்ணும்போது அப்படின்னா அதுதான் பாலிண்ட்ரோம். ஓகே, அப்படி வரல அப்படின்னா அது நாட் பாலிண்ட்ரோம். ஓகே, இதனுடைய அல்காரிதம் எப்படி இருக்கும், அந்த அல்காரிதத்தை பேஸ் பண்ணி எப்படி சி ப்ரோக்ராம் டெவலப் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பாலிண்ட்ரோம் நம்பர் சி ப்ரோக்ராம் அல்காரிதம் பிளஸ் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ரன் டைம்ல யூசர் இருந்து இன்புட்டா ஒரு நம்பரை கெட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, கெட் பண்ண நம்பரை இன்னொரு டெம்பரரியா ஒரு வேரியபிள்ல காப்பி பண்ணி வச்சுக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம கெட் பண்ண நம்பர் ஜீரோட பெரிய நம்பரா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம கெட் பண்ண அந்த நம்பர்ல இருந்து இப்போ 3 டிஜிட் இருக்குன்னா அந்த லாஸ்ட் டிஜிட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தனியா பிரிச்சு எடுக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம மாடுலஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னா, அப்படி நம்ம கண்டுபிடிக்கிற அந்த ரிமைண்டர் வேல்யூவை நம்ம ஒரு நியூ வேரியபிள்ல ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இததான் ரிவர்ஸ் கான்செப்ட்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த நம்ம கெட் பண்ண நம்பர்ல இருந்து அந்த லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்றதுக்கு டிவிஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். அண்ட் செவன்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம கெட் பண்ண அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் எல்லாமே இப்ப ரிமூவ் ஆயிட்டு அந்த நம்பர்ல எது நியூ நம்பர் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணி ரிமைண்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த வேல்யூ எடுத்து நம்ம காப்பி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த டெம்பரரி வேரியபிள் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பாரிசன் ட்ரூ அப்படின்னா நம்மளுக்கு பாலிண்ட்ரோம் காட்டும், இல்ல அப்படின்னா நாட் பாலிண்ட்ரோம். ஓகே, இதுக்கு இஃப் எல்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். அதோட நம்மளுடைய ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் இப்ப சி ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். இப்போ பாலிண்ட்ரோம் நம்பர் அந்த ப்ரோக்ராமுடைய அல்காரிதம் பார்த்தோம். இந்த அல்காரிதத்தை வச்சு எப்படி சி ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிருக்காங்க அந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ப்ரோக்ராம்ல ஹெடர் ஃபைல்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்ட் ஸ்பேஸ் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இன்ட் யூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த டேட்டா டைப் கொடுக்கும் பொழுது நம்ம ப்ரோக்ராமோட எண்ட்ல இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ லாஸ்ட்ல ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அண்ட் வித்தின் கர்லி பிரேசஸ்க்குள்ள என்ன ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷன் வித் இனிஷியலைசேஷன். ஸோ நம்பர் அண்ட் டெம்ப் இது ரெண்டுமே டிக்ளேர் பண்ணிருக்காங்க, அண்ட் ரிவர்ஸ் டிக்ளேர் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டு அதை இனிஷியலைசேஷன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு ஸ்டார்டிங் ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கறதா இனிஷியலைசேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றாங்க, ரிமைண்டர் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மெசேஜ் டிஸ்பிளே பண்றாங்க. நம்பரை கெட் பண்ணணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்பர் கெட் பண்ணணும். அதுதான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்பரை கெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதை கெட் பண்ண நம்பரை அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்கேன் ஃபங்க்ஷன். ஓகே, அப்ப நம்பர்ன்ற வேரியபிள் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். அப்ப செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம கெட் பண்ண நம்பரை இன்னொரு ஒரு டெம்பரரி வேரியபிள போயிட்டு ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அப்ப டெம்ப் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னா நம்பர்ல இருக்கிறது டெம்புக்குள்ள போய் காப்பி ஆயிருக்கும். நம்பர்லயும் வேல்யூ இருக்கும், டெம்ப்லயும் அதே வேல்யூ தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன, நம்ம கெட் பண்ண நம்பர் 0 கிரேட்டர் தான் அப்படின்னு செக் பண்றது. அப்ப நம்பர் கிரேட்டர் தன் 0 கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா உள்ள பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ வித்தின் ஸ்டேட்மெண்ட்ல 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு அந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ரிமைண்டர் ஈக்குவல் டு நம்பர் பர்சன்டேஜ், அதை மாடுலஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறாங்க டிவைடட் பை 10. ஓகே, செமிகோலன். அப்போ இந்த ரிமைண்டர் தான் என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர்ல இருந்து இந்த லாஸ்ட் நம்பரை பிரிச்சு எடுக்கும். பிரிச்சு எடுத்து நெக்ஸ்ட் ரிவர்ஸ்ன்ற அந்த வேரியபிள்ல போயிட்டு அந்த பிரிச்சு எடுத்த நம்பரை ஸ்டோர் பண்றோம். அந்த
அது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் அந்த லாஸ்ட் நம்பர் பிடிச்சிருக்கோம்ல அந்த நம்பரை வந்து டெலீட் பண்றது வந்து லாஸ்ட் ஸ்டெப். ஓகே, இது மூணுமே வந்து டில் எது வரைக்கும் திருப்பி நடக்கும்னா நம்ம நம்பர் வந்து ஃபைனலா 0 ரீச் பண்ணும்போது அங்கே ஃபால்ஸ் ஆகும். அதோட வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடியும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ண அந்த வேல்யூவை எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டெம்பரரியா ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, ஒரிஜினல் வேல்யூ, அதோட கம்பேர் பண்ணி பாக்குறோம். ஓகே, கம்பேரிசன் வந்து ட்ரூ அப்படின்னா பாலிண்ட்ரோம் காட்டும், இல்ல அப்படின்னா எல்ஸ்குள்ள போயிட்டு நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்றத நம்மளுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல மெசேஜை டிஸ்பிளே பண்றது தான் இந்த ப்ரோக்ராமுடைய அந்த கம்பைலேஷன் ப்ராசஸ். இப்படிதான் இருக்கும். கம்பைல் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்து காட்டும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் இந்த ப்ரோக்ராம்ல எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம்ல வந்து என்னென்ன வேரியபிள் இருக்கும் அப்படின்னா நம்பர் இருக்கு, டெம்ப் இருக்கு, ரிமைண்டர் இருக்கு, அண்ட் ரிவர்ஸ்ன்ற அந்த வேரியபிள்ல 0ன்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ ரன் டைம்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கேன் ஃபங்க்ஷன்ல நம்பருக்கு வந்து நம்மகிட்ட அவுட்புட் ஸ்கிரீன்ல கேட்கும். என்டர் நம்பர் அப்படின்னு கேட்கும்போது நம்ம 1 to 1 அப்படின்ற ஒரு நம்பரை எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறோம். ஓகே, இந்த நம்பரை தான் நம்ம செக் பண்ண போறோம். அப்ப இந்த 1 to 1 வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த டெம்ப்ன்ற வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கண்டிஷன் செக் பண்ணுது 1 to 1 greater than 0வா அப்படின்னு செக் பண்ணும்போது கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறாங்க. 1 to 1 மாடுலஸ் 10 போட்டோம்னா ரிமைண்டர் வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் வேல்யூ 0 இன்டூ 10 பிளஸ் ரிமைண்டர் வந்து இப்ப கண்டுபிடிச்சது வந்து 1, எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த நம்ம டிஜிட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த அதாவது ரிவர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த நம்பர் எடுத்து இந்த ரிவர்ஸ்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் டிஜிட்டை டெலீட் பண்றது தான் இந்த டிவிஷன் ப்ராசஸ். ஸோ நம்பர் ஈக்குவல் டு 1 to 1 by 10 ஈக்குவல் டு 12. அப்ப லாஸ்ட் இருக்கு அந்த 1ன்றது என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்பர் வச்சு தான் அடுத்த லூப் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1 to greater than 0 கண்டிஷன் ட்ரூ. அதுக்கப்புறம் 1 to modulus 10 2 கிடைக்கும். அப்ப ப்ரீவியஸா நம்மளுக்கு வந்து 1 கிடைச்சது இல்லையா, அப்போ 1 into 10 பிளஸ் கரண்ட் வேல்யூ 2 ஈக்குவல் டு 12. இப்போ ரிவர்ஸ் பண்ண வேல்யூ வந்து 12. அதுக்கப்புறம் வந்து நம்பர் 1 2 by 10 இதுல இருந்து ஒரு டிஜிட்டை ரிமூவ் பண்றாங்க. 2 ரிமூவ் ஆயிட்டு 1 மட்டும் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த லூப். அப்ப 1 greater than 0 கண்டிஷன் ட்ரூ. ஓகே, அதுக்கப்புறம் 1 modulus 10 ஈக்குவல் டு 1 ரிவர்ஸ் பண்றாங்க. ரிவர்ஸ் பண்ணும்போது அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேல்யூ. அப்ப 1 2 ஏற்கனவே இருந்துச்சு, அதோட வந்து ஆட் பண்றாங்க. இப்போ இன்ட்டு 10 பிளஸ் 1 கரண்ட் ரிமைண்டர் ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு 1 to 1. அதுக்கப்புறம் வந்து 1 வந்து ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு 0 வந்துடும். அப்போ 1 by 10 ஈக்குவல் டு 0. அப்ப 0 greater than 0 ஃபால்ஸ். இப்போ வந்து லூப் வந்து எண்ட் ஆயிடும். எண்ட் ஆனதுக்கு அப்புறம் இஃப் கண்டிஷனுக்கு வருது. டெம்ப்ல ஏற்கனவே நம்ம கொடுத்த அந்த 1 to 1ன்ற ஒரிஜினல் வேல்யூ காப்பி ஆயிருக்கு இல்லையா, அப்போ 1 to 1 வந்து ஈக்குவல் டு ரிவர்ஸ் பண்ண லாஸ்ட் அந்த வேரியபிள் வேல்யூ என்ன 1 to 1. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கம்பேரிசன் ட்ரூ. ட்ரூன்னு நம்மளுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல கிவன் நம்பர் இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்னு செக் பண்ணி காட்டும். ஓகே, இதே வந்து நான் 1 2 3 கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதே ப்ரோக்ராம்ல போயிட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். கடைசியில் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் காட்டும் அப்படின்னா இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். எல்ஸ்ல போயிட்டு ரிவர்ஸ் பண்ணும்போது 3 to 1 ஆகும் இல்லையா, அப்போ இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ எல்ஸ்ல போயிட்டு கிவன் நம்பர் இஸ் நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே, இதுதான் வந்து பாலிண்ட்ரோம் நம்பருக்கான ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் வித் அவுட்புட். ஓகே.